ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா இட்லி மாவு வச்சு தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போதுமே இட்லி மாவு வச்சு இட்லி தோசை அந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம். நமக்கே போர் அடிச்சிருக்கோம் அந்த மாதிரி செஞ்சு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பணியார ரெசிபி செஞ்சு கொடுங்க. எல்லோரும் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கலாம். அந்த மாவில் இந்த தாளிப்பை சேர்த்து தான் நம்ம பணியாரம் சுடணும். நான் கடலெண்ணெய் காய வச்சுருக்கேன். அது காஞ்ச உடனே கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறணும். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்க பிறகு அது பொரிஞ்ச உடனே கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்துக்கு அப்புறம் குடமிளகா சேர்த்துக்கிறணும். குடமிளகா நான் இன்றைக்கி பாதி தான் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிறணும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கேரட்டை துருவி வச்சுருக்கேன். புட்டு சீவோம்ல அதில் வச்சு சீவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மாவில் சேர்த்து தான் சுட போகிறோம். அதனால் லேசாக வதங்கினாலே போதும். நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். திடீர்னு யாராவது நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வராங்க, நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னா இந்த மாதிரி பணியாரம் செஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் எப்போதுமே இட்லி மாவு இருக்கும். நம்ம நார்மலாக தோசை இட்லின்னு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பணியாரம் செஞ்சோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கேரட்டு அதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் கிடைக்கும், சத்தும் கூட. இதுக்கு சைடிஷ் தேங்காய் சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி வச்சிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ பணியார சட்டி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். உரப்பு பணியாரத்துக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இனிப்புக்கு நெய் சேர்த்து சுடலாம். நான் இண்டாலியம் கல் வச்சுருக்கிறதுனால நிறைய எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்படின்னா தான் பணியாரம் ஒட்டாமல் வரும். இது நீங்கள் நான்ஸ்டிக்கு தவா வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப எண்ணெய் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, லேசாக சேர்த்தாலே போதும். நல்லெண்ணெய் நம்ம உடம்புக்கு நல்லது தான், அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் தப்பு இல்லை. நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகிட்டு பணியாரம் ரெடி ஆகிட்டு. இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.